வியாபாரத்துக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? கமர்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குடியிருப்பை தவிர மற்ற வாஸ்து அமைப்புகள் எல்லாமே வந்து கமர்ஷியல் வாஸ்துன்னு சொல்லுவோம். அதாவது வாஸ்துல 2 டைப் ஆஃப் வாஸ்து இருக்குது. ஒன்று வந்து இண்டிவிஜுவல், இன்னொன்று வந்து கமர்ஷியல் அல்லது பொது வாஸ்துன்னு சொல்லுவோம். இதில் இந்த கமர்ஷியல் வியாபாரம், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், ஒருத்தர் டெஸ்டாயில் பண்ணுறோம், ரீப்ராசஸ் பண்ணுறோம், ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கமர்ஷியல் வாஸ்துல வரும். இதில் மொத்தம் 4 விதிமுறை மட்டும் பார்ப்போம். முதலாவது விதிமுறை பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து தெருக்குத்தில் இருக்கக்கூடாது. ரோடு குத்து, தெருக்குத்து, தெருப்பார்வை இந்த மாதிரி ஒரு எதுலேயுமே அது இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து நீர்நிலைகள் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு குளமோ, குட்டையோ, கம்மாயோ, கிணறோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு எதிராக இல்லாமல் இருக்கணும். மூணாவது வந்து ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா இல்லை ஈசானிய மூலை, வடக்கு கிழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஈசானிய மூலையில் மாடிப்படி இல்லாமல் இருக்கணும். நாலாவது தான் வந்து செப்டிக் டேங்க், பாத்ரூம் வந்து அந்த பில்டிங்கில் தப்பான இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ அந்த 4 விஷயங்கள் சரியாக இருந்ததுன்னா ஒரு கமர்ஷியலில் நீங்கள் என்ன இது பண்ணாலும் அந்த தொழில் வந்து சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ இந்த 4ல் ஒன்று தவறாக இருந்தாலும் கொஞ்ச காலம் ஓடிட்டு நின்றுடும் அல்லது பெருசாக அடி வாங்கிடும். அவங்க பெரிய லாஸை சந்திப்பாங்க. ஒரு இடத்துல லாஸை சந்திச்சாங்கன்னா மொத்தம் அவங்க லைஃபே வேறு பக்கம் போய்டுன்னு வச்சுக்கிறீங்களேன். கமர்ஷியலுக்கு ஒரு பேசிக்கான வாஸ்து தெரிஞ்சு பண்ணுறது பெட்டர்.